Al-Qalam presents Islam and Family Life by Sheikh Safwan. Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqeen wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi at-tahirin wa ashabihi al-mujahideen amma ba'd faqad qala Allah ta'ala fil Qur'an al-Karim a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن صدق الله العظيم. அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனித சமுதாயத்தை படைத்து மனித சமுதாயம் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் தேவையாகக்கூடிய அமைப்பிலே நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி கொண்டே இருந்தான். அந்த வரிசையிலே எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை இந்த உலகத்தாருக்கு அருள்கொடையாக அனுப்பியிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருமே அனுப்பப்பட்ட நோக்கம் சமுதாயத்தை சீர் செய்வதற்கு. எனவே ஒவ்வொரு நபிமார்களும் சமுதாயத்தை சீர்படுத்தினார்கள், நேரான வழியை காட்டினார்கள். எந்த வழியிலே சென்றால் அவர்களுடைய வாழ்க்கையின் ஈடேற்றம் இருக்கிறதோ அதனை சுட்டி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வந்து இதனைத்தான் செய்தார்கள். ஒரு சமுதாயம் சீராக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பமும் சீராக வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் சீராக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் சீராகுவது கட்டாயமானதாக இருக்கிறது. குடும்பம் என்கின்ற பொழுது உஸ்ரா என்ற வார்த்தை அரபிலே பாவிப்பார்கள். உஸ்ரா என்கின்ற வார்த்தைக்கு கருத்து என்னவென்றால் அல் அஷ்ஹாஸ், சில நபர்கள், சில மனிதர்கள் என்ற கருத்தை கொடுக்கிறது. அதாவது ஒரு குடும்பம் என்கின்ற பொழுது அதிலே ஒரு தந்தை இருப்பார், ஒரு தாய் இருப்பார், பாட்டன் பாட்டி, குழந்தைகள், இவ்வாறு சிலர்கள் இருப்பார்கள். எனவேதான் அந்த உஸ்ரா என்ற வார்த்தை அரபிலே குடும்பத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை சீராக்க வந்தார்கள். எனவே சிந்தித்தார்கள், சமுதாயத்தை எவ்வாறு சீராக்க முடியும். நபி அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், நிச்சயமாக ஒரு சமுதாயத்தை சீராக்குவதாக இருந்தால் ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையும் சீராக வேண்டும். ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் மௌலூதின் யூலது இல்லா அலல் ஃபித்ரஹ் ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் இஸ்லாமிய சுபாவத்திலே பிறக்கின்றது. அவர்களுடைய பெற்றார்கள் தான் அவர்களை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகின்றார்கள். எனவே நாம் தெளிவாக விளங்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை சீராக்க வந்தார்கள். எனவே சமுதாயம் சீராக வேண்டும் என்றிருந்தால் எங்கிருந்து அவர்கள் கவனித்திருக்கின்றார்கள். ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்பதனை நபி அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மாசடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றார்கள். அவர்களுடைய சூழலே குழந்தைகளுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. பெற்றார்கள் யூதர்களாக இருக்கின்றார்கள், எனவே அந்த குழந்தைகளும் யூதர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் நஸ்ரானிகளாக இருக்கிறார்கள், எனவே குழந்தைகளும் நஸ்ரானிகளாக மாறிவிடுகிறார்கள். பெற்றார்கள் மஜூசிகளாக இருக்கிறார்கள், எனவே இவர்களும் மஜூசிகளாக மாறிவிடுகிறார்கள். எனவே அங்கே சூழல் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறே அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை மாறுவதை நாம் பார்க்கலாம். இதனை நபி அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக உணர்த்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை சீராக்குவதற்காக வேண்டி, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் சீராக வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒரு மனிதன்
தன்னுடைய குழந்தையை உண்டாக்கக்கூடிய அந்த கட்டத்திலிருந்தே சில விடயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த பிறக்கக்கூடிய குழந்தை சீராக வேண்டும் என்பதற்காக வேண்டி துவாக்களை கூட சொல்லி தந்திருக்கின்றார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியிலே தாம்பத்திய உறவு நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் ஷைத்தானை விட்டும், ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், கிடைக்கக்கூடிய குழந்தை சாலிஹான குழந்தையாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் என்பதனை நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே நாம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், எங்கிருந்து நபி அவர்கள் கவனித்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்பதனை எங்கிருந்து கவனித்திருக்கின்றார்கள். எனவே தனி மனிதனுடைய வாழ்க்கை சீராகின்ற பொழுதுதான் சமுதாயம் சீராகுவதற்கு காரணமாக அமையும் என்று நபி அவர்கள் விளங்கினார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு குடும்பம் உருவாக வேண்டும் என்றிருந்தால் திருமணம் நிச்சயம் நடந்தே ஆக வேண்டும். திருமணத்தின் மூலமாகத்தான் ஒரு குடும்பம் உருவாகிறது. எனவேதான் குடும்ப சீரமைப்பு உண்டாக வேண்டும் என்றிருந்தால் நிச்சயமாக அங்கே முறையான அமைப்பிலே திருமணம் நடக்க வேண்டும். இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட அமைப்பிலே திருமணம் நடந்தாக வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் சீரான குடும்பமாக, வெற்றிகரமான குடும்பமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. அதனால்தான் இஸ்லாத்திலே திருமணம் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், ஃபன்கிஹூ மா தாப லகும் மினன் நிசா, பெண்கள்ல நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்கள திருமணம் முடிச்சுக்கோங்க, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க விருப்பமானவர்களை திருமணம் முடிச்சுக்கோங்க என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, திருமணம் அற்ற முறையில் நடக்கக்கூடிய அந்த உறவுகள் மூலமாக குடும்ப சீரழிவை நாம் பார்க்கின்றோம், குடும்ப சீர்கேட்டை நாம் பார்க்கின்றோம். அதாவது விபச்சாரத்தின் மூலமாக பல குடும்ப சீரழிவுகளை நாம் பார்க்கின்றோம். அன்றாடம் நமது வாழ்க்கையிலே கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்று எதை பார்த்தாலும் பத்திரிகை படிக்கலாம், அல்லது வானொலியை கேட்கலாம், தொலைக்காட்சியை பார்க்கலாம். என்ன செய்து சொல்லப்படுகிறது? அங்கே பாதையிலே ஒரு குழந்தை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையுடைய பெற்றார்கள் எவரென்று தெரியாது, உறவினர்கள் எவரென்று தெரியாது. அதே போன்று அந்த குப்பை மேட்டிலே ஒரு குழந்தை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டு விடுங்கள், ஒரு வைத்தியசாலையிலே குழந்தைகளை விட்டுவிட்டு தாய்மார்கள் ஓடிவிடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, என்ன காரணம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதன் மூலமாக குடும்ப சீரழிவு உண்டாகுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த குழந்தைக்கு தெரியாது தன்னுடைய பெற்றார்கள் யார் எவரென்று தெரியாது, உறவினர்கள் யார் எவரென்று தெரியாது. அந்த குழந்தைகள் அநாதை இல்லத்திலே சேர்க்கப்படுகின்றார்கள். இதன் மூலமாக என்ன நடக்கிறது? குடும்ப சீரழிவு உண்டாகுவதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இதை விளங்கிய இஸ்லாம் திருமணத்தை ஹலாலாக்கி இருக்கிறது. இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா சரூரத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது. துறவரம் என்று சொன்னால் நமக்கு திருமணம் தேவையில்லை, வியாபாரம் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, ஒரு மூலையை பிடித்துக்கொண்டு அங்கே வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுவோம் என்ற முடிவுக்கு யாருக்கும் வர முடியாது. அது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது, ஹராமாக்கி இருக்கிறது. திருமணம் முடிக்கத்தான் வேணும். நபி அவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார்கள், நான் நபியாக இருக்கிறேன், நான் உங்களை விட தக்குவா உள்ளவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியனாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்பதனை நீங்கள் கவனியுங்கள். நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், நான் இபாதத் செய்கின்றேன். எனவே கண்ணியமானவர்களே, அனைத்து விடயங்களையும் இஸ்லாம் கவனித்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய அனைத்து விடயங்களையும் இஸ்லாம் கவனித்திருக்கிறது. அடுத்த விடயம், ஒரு குடும்பம் சீராக வேண்டும் என்றிருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு மத்தியிலே சில உரிமைகள் இருக்கின்றது. அந்த உரிமைகள் சரியான அமைப்பிலே கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றிருந்தால் அங்கே குடும்ப சீரழிவை நாம் பார்க்கலாம். அந்த வகையிலே இஸ்லாம் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதே போன்று கணவன் மனைவி பெற்றார்கள் என்ற வகையில் தனது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதே போன்றுதான் குழந்தைகள் பெற்றார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன. இந்த விடயங்களை இஸ்லாம் ஆழமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எதற்காக வேண்டி? ஒரு குடும்பம் சீராக வேண்டும். குடும்பம் சீராகினால் சமுதாயமே சீராகும் என்று விளங்கிய இஸ்லாம் பல உரிமைகளை அவர்களுக்கு வைத்திருக்கிறது. கொடுக்கப்படுகின்ற பொழுதுதான் சீரான அமைப்பை நாம் எதிர்பார்க்கலாம். அந்த வகையிலே நாம் ஆரம்பமாக பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அதில் ஆரம்பமானதுதான் அந்த பெண்ணை திருமணம் முடித்தவுடன் மகர் கொடுப்பது,
திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மகர் கொடுப்பது கடமையாக இருக்கிறது. இதனை அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்கள் அந்த பெண்களுடைய மகர்களை பரிபூர்ணமாக கொடுத்து விடுங்கள், வசதிக்கு ஏற்ப கொடுத்து விடலாம். அடுத்தது, ஒரு கணவன் தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இரண்டாவது தான் அந்நஃபகா, செலவினத்தை கொடுப்பது. அந்த மனைவியை தன்னிடம் சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றார், எனவே பரிபூர்ணமாக அந்த பெண்ணுடைய செலவினத்தை இவர்தான் பொறுப்பெடுக்க வேண்டும். திருமறையிலே அல்லாஹ் கூறுகின்றான், வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வகிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், அந்த கணவர் மீது அந்த பெண்களுக்கு உணவளிப்பது, ஆடை அணிவிப்பது பொறுப்பாக இருக்கின்றது என்ற விடயத்தை தெளிவாக கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து கூறினார்கள். ஹஜ்ஜத்துல் வதா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாகவும் ஆரம்பமாகவும் செய்த ஹஜ். தனது உம்மத்தினர்களுக்கு பிரியாவிடை செய்தார்கள். தான் மரணிக்க போற செய்தியை அந்த கட்டத்திலே நபி அவர்கள் உம்மத்தினர்களுக்கு உணர்த்தினார்கள். அங்கே பல பாடங்களை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சொன்ன விடயத்திலே முக்கியமான விடயம்தான், அலா வஹக்குஹுன்ன அலைக்கும் அன் துஹ்சினு இலைஹின்ன ஃபீ கிஸ்வத்திஹின்ன வ தஆமிஹின்ன, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அந்த பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அன் துஹ்சினு இலைஹின்ன ஃபீ கிஸ்வத்திஹின்ன வ தஆமிஹின்ன, அவர்களுக்கு ஆடைகளை அணிவிக்க வேண்டும், உணவளிக்க வேண்டும் என்ற விடயத்தை தெளிவாக கூறினார்கள். கண்ணியமானவர்களே, குடும்பத்துக்கு செலவழிப்பது சிறப்புகள் பல விடயங்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அஃதலு தீனாரின் யுன்ஃபிகுஹு ரஜுலு தீனாருன் யுன்ஃபிகுஹு அலா இயாலிஹி. முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய பணத்தில், தீனாரில் ஆக சிறந்தது தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய பணம் தான் என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே குடும்பத்துக்கு தேவையாகக்கூடிய அமைப்பிலே பணத்தை செலவழிப்பது நன்மைக்குரிய விஷயமாக இருக்கின்றது என்பதனை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இரண்டாவது கட்டம், ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது. அந்த கடமைகள் சம்பூர்ணமாக நிறைவேற்றப்படுகின்ற பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை சீரானதாக அமைவதற்கு காரணமாக அமையும். அதில் ஆக பிரதானமானதுதான் அத்தாஅத்து பில் மஅரூஃப், ஒரு கணவன் ஏவக்கூடிய விடயங்களை வழிபடுவது, அதற்கு கட்டுப்படுவது ஒரு மனைவியுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதாவது மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை சொன்னால் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நபி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாற்றம் செய்கின்ற விடயத்திலே படைப்பினங்களுக்கு வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே நல்ல விஷயங்களை சொல்கின்ற பொழுது கட்டாயம் அந்த மனைவி கட்டுப்படுவது கடமையாக இருக்கின்றது. என்றால் திருமறையில் அல்லாஹ் கூறுகின்றான், அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பெண்களை ஆண்கள் தான் நிர்வகிக்கக்கூடியவர்கள். எனவே பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்படுவது கட்டாயமான விடயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை மிகவும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். ஒரு தடவை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமிலிருந்து வருகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் அவர்களுக்கு சிரம் பணிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமான இந்த செயலை கண்டு கேட்டார்கள், மா ஹாதா யா முஆத், முஆதே என்ன செய்கின்றீர்கள்? இது நடக்கக்கூடிய விடயமும் நல்லே, வளமைக்கு மாற்றமான விடயமாக இருக்கின்றதே, என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஷாம்லே இருந்தேன், ஷாம் தேசத்திலே இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே அங்குள்ள சாதாரணமான மக்கள் தமக்கு மத்தியிலே கண்ணியமானவர்களுக்கு சிரம் பணியக்கூடியவர்களாக, சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நீங்கள் நமக்கு மத்தியிலே சிறப்பானவர்களாக இருக்கின்றீர்கள், அதனால் தான் நான் இவ்வாறு செய்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஏ முஆதே ரலியல்லாஹு அன்ஹு, ஃபலா தஃஅலு, நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம். ஃபஇன்னி லவ் குன்து ஆமிரன் அஹதன் ஐ யஸ்ஜுத லிகைரில்லாஹ் லஅமரத்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, அவ்வாறு நான் ஒரு மனிதனுக்கு சஜிதா செய்யும்படி ஏவி இருந்தால் ஒரு மனைவி தனது கணவனுக்கு சஜிதா செய்யும்படி ஏவி இருப்பேன். நபி அவர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா ஹத்தா துஅத்தி ஹக்க ஸௌஜிஹா,